ஹே காய்ஸ், இன்னைக்கு வீக் ஆஃப். நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கலான்னு நெல்பேட்டை மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம். மார்க்கெட்குள்ளே கூட போல ரோட்டுக்கு மேலேயே நிறைய பேர் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வச்சிருந்தாங்க. கூடவே நாட்டுக்கோழி முட்டையும் இருந்துச்சு. ஒன்று 10 ரூபான்னு சொன்னாங்க. எல்லாம் மொரட்டு சேவலாக இருந்துச்சு. எனக்கு சின்ன சைஸ் கோழியாக 1 கிலோக்குள்ளே இருக்க மாதிரி தான் வேணும். ஸோ வழக்கமாக வாங்குற கடைக்கு போயாச்சு. நான் எதிர்பார்த்த மாதிரியே சின்ன கோழியாக 1 கிலோக்குள்ளே இருந்துச்சு. பெருசாக இருந்தால் கறி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால தான். ஸோ அதே வாங்கி ஹலால் பண்ணி தோலை உரிக்காமல் வாட்டி அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி இதை நல்லா 3-4 வாட்டி தேய்ச்சி கழுவி வேக போட்ட வேண்டியதான். நாட்டுக்கோழிங்கிறனால 2 விசில் விடுற மாதிரி இருக்கும். அப்பதான் கறி நல்லா வேகும். இதை வச்சு நல்லா மண் சட்டியில் மசாலா வறுத்து அரைச்சு குழம்பும் காரசாரமான மதுரை ஆத்தென்டிக் நாட்டுக்கோழி சுக்கா வறுவலும் செய்ய போறேன். மண் சட்டியில் செக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்ச நாட்டுக்கோழி குழம்பு, வீட்டிலே மசாலா வறுத்து அரைச்சு செஞ்ச நாட்டுக்கோழி சுக்கா வறுவல், இது எல்லாத்தோட ரெசிபி வீடியோ அண்ட் நாட்டுக்கோழியோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு போஸ்ட் பண்ண லாங் வீடியோல கொடுத்துருக்கேன். கீழே தெரியற பிளே பட்டன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷீருஸ் ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.